பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி நிற்கிது. தென்மராட்சியில் அன்னாசி பயிரிட்டு இருக்கணும் இந்த பெரிய காணிக்குள்ள. அது இந்த அனுபவங்களை கேட்போம் ஐயாட்ட. இந்த என்னன்னு சொன்னா நான் இப்படி போறேன்னா என்ன சப்போர்ட் இப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ண இப்ப போக வேண்டாம் உடனே சொல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஓகே நாங்களும் எங்களை பார்த்து கொள்றோம் அந்த மாதிரி சொன்னவ. மற்றது லண்டன்ல பட்டமளிப்பு விழாவில் எடுத்த படம் அவவும் அவனுடைய அம்மாவும். சந்தோஷமா இருக்குமே. இதுல ஒரு மரம் நிக்குது, இதை பற்றி கேட்போம். இதை பற்றி சொல்லுங்க. இது என்னது? இது வந்து டிராகன் ஃப்ரூட்னு சொல்றது. இன்றைக்கு சந்தை மதிப்பில் அதிகப்படியான விலைக்கு விற்கிற ஒரு பழம். தேங்காய் பெருசாக இருந்தால் தான் தேங்காய் பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்குமென்று அல்லது நல்லா இதாக இருக்குமென்று சொல்ல முடியாது. சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்க. தேங்காய் இது வந்து இந்த தேங்காயின் பெருசாக தெரியுது. அதே நேரத்தில் இந்த வெயிட்டும் கூடுதலாக இருக்கு. பெரிய தேங்காய் நல்லதுன்னு சொல்லலாம். குளிக்கவும் வேணும், குடிக்கவும் வேணும். கரண்டை நம்ப இயலாது. ஆனால் இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 4 வேளை தண்ணி மேலே வந்துடும். ஒன்றில் அந்த கலருக்கு இங்கே பார்த்தீங்களா எப்படி கலர் ரெண்டு உது நட்டா வரும் என்ன? இந்த கிழங்கு நடா திரும்ப கிழங்கு வரும். நல்ல வடிவா செய்ய பண்ணா 1/2 கிலோக்கு மேல நிற்குமே. சாதாரணமாக தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில நான் கதைக்க போறது வந்து இதுவரைக்கும் யாரும் கதைக்காத ஒரு புதிய கண்டென்ட்டா இருக்க போகுது. என்னன்னு சொன்னா, இந்த வெளிநாட்டுக்கு எல்லாரும் பிள்ளைகளை அனுப்புவார்கள் தானே. அந்த தங்களோட பிள்ளை அடுத்த வம்சம் அடுத்த சந்ததி நல்லா இருக்கணுமென்றக்காக அனுப்பிட்டு இஞ்சையும் அவை யோசிச்சு கொண்டிருப்பினும் அங்கே பிள்ளைகளும் வந்து ஹோம் சிக்னஸ்ன்னு சொல்லி போனால் வீட்டு நினைவில் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மனதளவில் துவண்டு போயிருப்பினோம். ஆனால் நான் காட்ட போகிற இன்றைக்கு ஒரு ஐயாவும் அம்மாவும் பிள்ளையை வந்து அவரோட மகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவையோட தான் அந்த மகளோட தான் அவை இருந்தவ இங்கே வந்து தன்னிறைவாக வாழினம். அதாவது அவைக்கு தேவையான விறகு, கால்நடை உற்பத்தி, விவசாயம் எல்லாம் செய்து ஒரு தன்னிறைவோட தாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவையும் அம்மாவையும் தான் இன்றைக்கு காணொலியாக்கம் செய்து அவையின்ற அனுபவங்களையும் அவையிட்ட இருக்கிற பயிர்களையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒரு மனதுக்கு நிறைவான காணொலியாக இருக்க போகுது. இந்த காணொலியை பார்க்குறாக்கள் ஏனைய தமிழர்களோட இதை பகிர்ந்து இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்போ வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். இப்போ நான் அந்த ஐயாவோட தான் கதைக்க போகிறேன். ஐயா, உங்களை எங்களோட பார்வையாளர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம். என்னுடைய பேர் அருள்ராஜா. நான் இந்த சிவில் படித்த மாநில குடியேற்ற திட்டத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே ஒரு குடியிருப்பாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலாக இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பெருமளவில் பெரிய தோட்டங்கள், மிளகாய் தோட்டம், மரக்கறி தோட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பில் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் வீட்டு தோட்டமும் கோழியும் தான் வளர்க்குற. வேறு வயரிங் செய்வீங்க? நான் வயரிங் வேலை தான் பிரதானமாக செய்து கொண்டிருந்தேன். நான் அதோட தோட்டமும் செய்து கொண்டிருந்தேன். மற்ற சின்ன சின்ன ரேடியோ ரிப்பேர் அப்படி இப்படி வேலையாலும் செய்கிறது. நன்றி. எல்லாருக்கும் ஒரு ஆசை இப்படி வாழ வேணுமென்று, கிராமத்தில் தன்னிறைவோட எதுலக்குமே மற்ற வேலை தங்கி இருக்காம. இப்போ இந்த கொரோனா காலத்தில எல்லாம் நீங்கள் ஒன்றுக்குமே வெளியில தங்கி என்று இல்லை தானே, அந்த மாதிரி வாழ வேணுமென்ற ஆசை. அதை விட நிறைய பேருக்கு பிள்ளைகளை பக்கத்தை வச்சு கொண்டு இருக்க வேணுமென்று சில பேர் யோசிப்பினோம், பயப்படுவினோம். ஆனால் இவை வந்து மகள் வந்து லண்டனில் இருக்கிறான். நான் ஏற்கனவே அறிமுகத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, அவை வந்து எதுலையுமே தங்கி இருக்காமல் ஒரு வித்தியாசமான இது பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம். அதே நேரம் அவவும் அங்கே இருக்க ஒரு உள ரீதியான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இந்த நாளையில். ஏனெண்டா சில பெற்றார்கள் வந்து பிள்ளைகளை அனுப்பிட்டு இங்கேருந்து குழப்பி கொண்டிருப்பினோம், பயந்து. ஆனால் நீங்களும் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு பிள்ளையும் வந்து அவருக்கு விரும்பின மாதிரி வாழ விட்டுருக்கீங்க. அது என்ன அந்த ரகசியம், உங்களோட அந்த தன்னம்பிக்கை என்ற அடையாளம் என்ன? அது எப்படி என்னன்னு சொன்னால், என்னோட பிள்ளைகளுக்கு வந்து படிப்பில் வந்து ஆர்வம் கூட. நிச்சயமா. இப்போ ஆரம்ப படிப்பில் இருந்தே இன்று வரைக்கும் எல்லா இடத்துலையும் படித்து கிட்டத்தட்ட 4 டிகிரியும் மாஸ்டர் செய்கிறாங்க. இப்போ ஒரு மாஸ்டர் செய்கிறேன். அதுவும் லண்டனில் போய் செய்யத்தான், அதுக்காகத்தான் லண்டனுக்கு போனதே தவிர உழைக்கிறதுக்காகவோ நாங்களே அனுப்பவும் இல்லை. அவள் விரும்பி கேட்டதால் போனதே தவிர அவளோட வருமானத்தை நம்பி நாங்கள் சேவிக்கவும் இல்லை, அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதோட அவள் இங்கே அரசாங்க ஊழியர். அப்படி இருந்து 3 வருட லீவில் தான் போய் இப்பொழுது படிப்பு முடித்து பட்டமும் பெற்றாச்சு. இந்த வருடம் முடிய அடுத்த வருடம் திரும்ப இங்கே வந்து தன்னுடைய
ஊழியத்தை திருப்பி திருப்பி செய்யக்கூடியதாக இருக்கும். சூப்பர். என்ன இங்க நிறைய பேருக்கு இங்க இருந்து போனோன்னா அந்த ஹோம் சிக்னஸ் சொல்லி வீட்டு நினைப்பாவே இருக்கும் சில பிள்ளைகளுக்கு, ஒரு குழப்பமான பிள்ளைகளுக்கு. இவ அது என்னண்டு வெற்றி கொண்டவா? என்னென்னு சொன்னால் உழைக்கிறதுக்கு போனவைக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக டென்ஷன், உழைக்கணும் வீட்டுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு டென்ஷன்லேயே அவை இருப்பான். இது அப்படி இல்லை, இது எங்களுக்கு உழைச்சி தர வேண்டிய தேவையும் இல்லை, அவங்க படிக்க வேணும்ன்ற இருப்பான். அவனுடைய எந்த பிரச்சனையும் இல்லை, போயிருந்து படிக்கிறேன். மகள் உங்களுக்கு லண்டன்ல இருக்கா? அவ எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுறா, நீங்கள் எப்படி தன்னம்பிக்கை விட்றீங்க? என்னென்றாலும் ஒரு சின்ன பாசம் ஒன்று இருக்குன்னு தானே இருந்த கட்டாயம், படிப்பு கண்டு போனாலும் ஒரு பாசம் ஒன்று இருக்குன்னு தானே, அதை எப்படி தன்னம்பிக்கைன்னு சொன்னால் அவள் இதையும் செய்யக்கூடிய அளவுக்கு படிப்பறிவும் மற்ற உடல் பலமும் திறமையும் இருக்கிறபடியாக அவள் தன்னை சமாளித்து கொள்வாள். அதே போல் எங்களுக்கும் இங்கே எந்த தேவையும் இல்லை, எங்களால் எங்களை சமாளிக்க முடியும்ன்றபடியாக நாங்களும் சமாளிக்கிறோம். ஆனால் வழியாக ஒருத்தர் எதிர்பார்த்தோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து கொண்டோ இருக்க வேண்டிய தேவை இல்லை. மற்ற அங்கே உறவினர்கள் நிறைய பேர் இருக்கணும், எந்த இதுக்கும் உதவி செய்யக்கூடிய இது இருக்கணும், அதனுடைய பயம் இல்லாமல் இருக்கிறார். சரி. இப்போ நீங்கள் இந்த நிறைய பயிர்கள் அதுகள் உண்டாக்குவீங்க, எங்களுக்கும் இவேண்ட வீட்டுக்கும் ஒரே வேலி, ஒரு நிறைய பயிர்கள் அதே மாதிரி விலங்கு வளர்ப்புகள், இந்த நாளையில் அதுகளுடைய ஆர்வம் குறைஞ்சு கொண்டு போகுது. உங்களுக்கு இதில் எப்போ ஆர்வம் அதிகரித்தது? இந்த எத்தனை வயசில்? இத்தனை வயசுலன்னு சொன்னால் நான் 80ஆம் ஆண்டு நான் கல்யாணம் செய்து வந்த பிறகு தான் தனியாக எனக்கண்டு இந்த தோட்ட வேலையாக செய்ய துவங்கினது. ஓகே. அதுக்கு முதல் அக்காவோட இருக்கேக்க, இந்த திட்டம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இங்கே இருக்கேக்கல அக்காவோட சேர்ந்து தோட்டம் செய்து கொண்டு இருந்தேன் நான். அப்போ படித்து கொண்டு இருந்தேன், நான் டெக்கில் படிச்சு கொண்டு இருந்தேன் நான். அப்போ தோட்டத்தை பெருமளவு செய்யலை, ஆனால் இங்கே வந்த பிறகு தனியாக பெருமளவில் தோட்டங்களை செய்தோம் நாங்கள். ரைட் ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, ஃபஸ்ட்டு லண்டனில் இருக்கிற இவட்ட மகள் சாலி அக்காவோட கதைச்சு அவள் அங்கே போனோடனே அந்த ஹோம் சிக்னஸை எப்படி வெற்றி கொண்டவா, வீட்டு நினைவே எப்படி கட்டாயம் இருக்கும், எந்த ஆளுக்குமே இருக்கும். அதேமாரி இவே எப்படி அவக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறா, அந்த அக்கா இவைக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கிறான்னு கதைச்சு பார்ப்போம். கோல் எடுப்போம்மா, எடுப்போம். அங்கே இப்போ எத்தனை மணி இருக்கும்? 3 மணி 5 மணி 11 மணி எப்படி 11 மணி பகல் 11 மணி இருக்கும். ஓ வணக்கம் சாலியக்கா, நீங்கள் கதைக்கிறத வீடியோ அதாவது ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம், ஓகே தானே? சரி. இல்லை இல்லை இல்லைங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். அதாவது நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தா, நீங்கள் லண்டனுக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம், ஒரு வருஷம். உங்களோட மாஸ்டர்ஸுக்கு தான் இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு. ஓகே. நீங்கள் அங்கே போக உங்களுக்கு கட்டாயம் முதல் 3 மாதத்துலேயும் அதாவது ஹோம் சிக்னஸ்ன்னு சொல்லப்படுற அம்மா அப்பாண்ட நினைவாகவே இருந்திருக்கும். அது உங்களுக்கு எப்படி வெற்றி கொண்ட நீங்கள் சில வேளை இங்கே வரவணும் மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அது கட்டாயம் இருக்கும், யார் வந்தாலும் புதுசா வந்தோடனே திருப்பி போயிடும் போல இருக்கு. ஏன்னா இங்க சிச்சுவேஷன் நாங்க எல்லாம் புதுசா இருக்கு, அதுக்குள்ள அப்படி ஒரு இது வரும். ஆனா அதை எப்படி இது செய்யறேன்னு சொன்னா, இப்ப நாங்க ஏன் நீங்க வந்தோம்ன்ற ஒரு இருக்குதானே ரீசன். கண்டிப்பா. அப்ப அதை நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா அந்த இது அந்த நினைப்பு அதுகள் இதுல இருந்து கொஞ்சம் அதெல்லாம் வெற்றி கொண்டுடலாம். ஆனா இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும், அப்படி எவ்வளவு நாள் இருக்கும் கிட்டத்தட்ட? அது இருக்கும், இப்ப அப்படி சொல்ல முடியாது, அது இருக்கும். இப்ப நாங்க எங்களோட வேலை இப்ப நாங்க எங்களோட படிப்பு அது இது அதுல நாங்க போக்கஸ் பண்ணிக்குள்ள அந்த இது ஒரு சைட்ல இருக்கும். சரி, போகாது. கட்டாயம். அக்கா, உங்களுக்கு அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது லண்டன் வாழ்க்கையில்? என்னென்னு சொன்னால், நீங்கள் இங்கே ஒரு அரச உத்தியோகத்தில் வேலை செய்த நீங்கள், இங்கேயே மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்த நீங்கள், ஒரு செல்லமாக வளர்ந்த நீங்கள், அங்கே போகக்க கட்டாயம் அம்மா அப்பாவுக்கும் அது ஒரு யோசனையை கொடுத்துருக்கும், உங்களுக்கும் ஒரு சின்ன பிரிவை தாங்க இல்லாத கட்டம் இருந்திருக்கும். அந்த நேரம் அம்மா அப்பா உங்களோட வெற்றிக்கு எப்படி உதவி செய்த வேண்டதை சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, நான் இப்படி போறேன்னா சப்போர்ட், இப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ண இப்ப போக வேண்டாம் உடனே சொல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஓகே நாங்களும் எங்களை பார்த்து கொள்றோம் அந்த மாதிரி சொன்னவ. மற்றது எனக்கு வர்றதுக்கான எல்லா இதுக்கும் சப்போர்ட்டாக தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி
இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன்னு சொன்னா அவன் சப்போர்ட்டோட தான், இல்லையாண்டா வேற இல்லாது. நிஜமா இதுல வந்து நான் கேட்க ஆசைப்படுறது, அப்பா விவசாயத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார், இந்த விலங்கு வளர்ப்பு ஒவ்வொரு கண்டுகளை உண்டாக்குறதுல இருந்து எல்லாரும் காசு கிடைச்சா ஒரு டிவியை வேண்டினோம், ஒரு டெக்க வேண்டுவினம், மேல ஒரு சைக்கிள் எடுப்பினோம், அப்பா ஏதாவது கண்டுகளை வேண்டுவார், அவரை பற்றி சொல்லுவோம். அது வந்து இப்ப நாங்க எங்கட ஊரே வந்து விவசாயம் தானே. அப்ப ஸ்டார்ட்ல அப்ப அதுல இருந்து அப்ப எனக்கும் கூட என்ன பிடிக்குமாண்டா, அந்த புதுசா இல்லாத மரங்கள் உண்டாக்கணும், காணிக்குள்ள எல்லாம் இருக்கணும், சரி என்ன சரி உண்டாக்கணும். அப்ப அது அப்பாவுக்கும் அது இன்ட்ரெஸ்ட், எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட். நான் இருக்கக்குள்ளேயுமே எங்க இருந்தாலும் அதை எடுத்து உண்டாக்கி, அப்ப நான் என்ன செய்தாலும் அப்பாவும் அதை நான் வந்து நட்டுட்டு போனா அப்ப அதெல்லாம் பார்த்து தண்ணி ஊத்தி எல்லாம் பாப்பேன். அது எங்களுக்கு அந்த மரங்கள் பார்த்த நீங்க தானே எல்லா மரங்களும் இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க இந்த வீடியோவில் பார்த்து நீங்க வச்ச மரங்கள் எப்படி இருக்குன்னு லண்டன்ல இருந்து பார்க்கலாம். இறுதியா லண்டன்ல இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஸ்ரீலங்கால எங்கட யாழ்ப்பாணம் மிருசுவில்ல இருக்கிற நல்ல விஷயங்கள், இங்கே எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் நன்றாக இருக்கு, அங்கே என்னென்ன விஷயங்கள் நன்றாக இருக்கு. ஸ்ரீலங்கா பொறுத்தவரை வெதர் நல்லது. மற்றது அத நான் என்னன்னு சொன்னா, இனசனம் சுத்தவரை இனசனம் அந்த சொந்தங்கள், அந்த மாதிரி சொந்தங்கள் உறவுகள். இப்ப சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் உங்கட ஊர்ல எல்லாருமே அது சொந்தம் மாதிரி. அப்ப அந்த இது ஒரு ஒன்றா எல்லாரும் வந்து ஊருக்குள்ள வந்து செய்யறது அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. இப்ப லண்டனை பொறுத்தவரையில என்ன நல்ல விஷயம்னு சொன்னா, இங்க வந்து அவரவர் என்ற வேலையை செய்யறது. இப்ப நாங்க என்ன செய்யறோமே இதை செய்யறோம்னு அடுத்தவை அதை பார்க்கவும் மாட்டேன். இதை நாங்க என்ன செய்யறோமோ செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அது. மற்றது இங்க வந்து படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம் படிக்கலாம், வாழணுமோ வாழலாம். இப்ப இங்க வந்து நீ வேலையில வந்து இங்க உயர்வு தாழ்வுன்னு சொல்லி யாருமே பார்க்க அது உங்க இல்லையா, இங்க அந்த உயர் பதவியில இருந்தா மற்றவைய தாழ்வண்டு நினைக்கிறது அப்படியான தன்மைகள் உங்க இருக்குதானே, அது இங்க உங்களோட நாடுகள்ல அது இல்லையா? நாங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன், நான் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உண்டு. ஆமா. அப்ப பாக்கைக்குள்ள இங்க வந்து டாக்டர்ஸ் தான் பேஷண்டே வந்து சேர்ல இருத்து பேஷண்ட் பொருள் எல்லாம் வாங்கி அவங்களே கூட்டிட்டு போய் அவங்களே கதைச்சு போய், நாங்க போய் டாக்டர்கிட்ட போறேன், நாங்க போய் வெயிட் பண்ணி இருந்தா டாக்டரே வந்து கூட்டிட்டு போய் எல்லாம் செய்யுது. இங்க வந்து டாக்டர் மாதிரி இல்ல. இங்க நாங்க சொல்ற அட்டெண்டன்ட், நர்ஸ், இங்க அந்த இதுல எல்லாருமே ஒரே மாதிரி டாக்டரே வந்து எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் செய்யறாங்க. எனக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் இங்க வந்து. மற்றது இங்க மனித நேயம் வந்து பெரிய அளவில் இருக்கு. இங்க எல்லாரையும் ஒரு கிளீன் பண்றாள், அப்புறம் நான் கேவலமா பாத்ரூம் கிளீன் பண்ற அப்படி எல்லாம் இங்க இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி. நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயம் இங்க. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி அக்கா. இந்த காணொலியில இன்னும் நல்லா வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி. நன்றி. இதுதான் லண்டன்ல பட்டமளிப்பு விழாவில் எடுத்த படம். அவவும் அவனுடைய அம்மாவும். சந்தோஷமா இருக்குமே. எவ்வளவு தூரம் அது உங்களுக்கு ஹாப்பியா இருக்குது, அதை வாழ்த்தி விடுங்க பாப்பா. இல்லை என்னன்னு சொன்னால், இங்கே படித்து பட்டம் எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டப்படணும். லண்டனில் போய் இருந்துகொண்டு புரியாத பாஷையும் பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கொண்டும் சாதித்தது ஒரு பெரிய விஷயம். இங்கேயும் ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அங்கேயும் போய் அவைன்ற மொழியிலே அவைன்ற முறையிலேயே ஒரு மாஸ்டர் செய்து வெற்றி அடைஞ்சிருக்கிறன்றது, அதுவும் ஒரு இடத்துக்குள்ளேயே தன்னோட படிப்பை முடிச்சு கொண்டது பெரிய ஒரு சந்தோஷமானதும் ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாயிருக்கு. சரி, அக்காவோட கதை கேட்க நிறைய விஷயங்களை கதைக்கலாம், ஆனால் அவரோட நேரம் கருதி நான் அதை ஷோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐயா நிறைய விவசாயம் சார்ந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார், நிறைய பயிர்கள் வச்சிருக்கிறார். அதுகளை பற்றி அவர்கிட்டயே நாங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க போமே. ஓகே, இதில் ஒரு மரம் நிற்கிது, இதை பற்றி கேட்போம். இதை பற்றி சொல்லுங்க. இது என்னது? இது வந்து டிராகன் ஃப்ரூட்னு சொல்கிறது. இன்றைக்கு சந்தை மதிப்பில் அதிகப்படியான விலைக்கு விற்கிற ஒரு பழம். ஒரு பழம் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே வரும். அந்த மரம் இது எங்கே இருந்து கொண்டு வந்து உண்டாக்குனீங்க? இது அங்கே சிங்கள நாட்டில் இருந்து ஒரு நண்பர் மூலமாக இதை கொண்டு வந்தது. கொண்டு வந்தது. இது அந்த கேன்சர் அதுக்கெல்லாம் நல்லது. கேன்சருக்கு எல்லாம் நல்லது. பொதுவாக உடல் குளிர்பாட்டு, இந்த உடல் சூட்டுக்கு அதுகளுக்கெல்லாம் நல்ல சாமான். ஒரு பழம் எவ்வளோ காசு? ஒரு பழம் கிட்டத்தட்ட
கிலோ கணக்கில் 800 ரூபாய் வரையில் ஒரு கிலோ 800 800 வரையில் யாழ்ப்பாணத்தில் விற்கிது. டிராகன் ஃப்ரூட் இங்கே நட்டுருக்கிறார் பாருங்க, டிராகன் ஃப்ரூட். தமிழ் என்னன்னு தெரியல, என்ன டிராகன் தான் சொல்கிறோம். அது சைனீஸ் இது. சாம்பல் அதெல்லாம் கொட்டி தான் வச்சிருக்கிறீங்களா என்ன? இதில் கற்பூரவள்ளி மரம் நிற்கிது, நிறைய பயிர்கள் நிற்கிது பார்த்தாவலாங்க. கற்பூரவள்ளின்ற நல்ல விஷயங்களை சொல்லுங்க. கற்பூரவள்ளி பெருமளவில் இந்த சளிக்கு இருக்கிற பாய்க்கிறதுக்காக தான் எடுக்கிறது. ஆமாம், அது மனுஷருக்கு மட்டும் இல்லை, கோழிகளுக்கு கூட இது பயன்படக்கூடியது, சளிக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் இது சாதாரணமாக ஒரு சின்ன சாடியில் வச்சு வீட்டில் உண்டாக்க முடியும். இதெல்லாம் தண்ணி வர போத்திலுக்கு தான் நீங்கள் தண்ணி போத்தில் சாடி அது எடுக்கலாம். இது வந்து சாதாரண செய்யக்கூடிய வேலை. ஆனால் ஒரு நேரம் வீட்டில் செய்ய மாட்டோம், தேவையான உடனே இங்கே ஓடி வருவினோம் அல்லது இன்னொரு இடத்த தேடி போவினோம். இது தாங்களே தங்களோட வீட்டில் செய்யக்கூடியதான், ஆனால் செய்யலாம் இல்லை. அதுதான் இந்த எங்களோட மக்கள் உள்ள குறைபாடுகள். அவசியம் தேவையானதுகளை வீட்டில் தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை செய்யறதுக்கு பஞ்சு. தென்னை மட்டும் எங்களுக்கு எரிபொருள் தேவை இங்கே இல்லை, அதை பற்றி சொல்லுங்க. எங்களுக்கு எரிபொருள் தேவையும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ கேஸ் பழக்கம் வந்தபடியால் இந்த எரிபொருளின் விறகு தேவையானதுகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதுகெல்லாம் முந்தி யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான விலை கொடுத்து என்ற ஒரு சாமானாக இருந்தது. இப்போ கூட இந்த மாட்டைகள் எல்லாம் கடல் அட்டை பதம் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே வாங்குறாங்க. ஒரு மட்டை 1.5 ரூபா 2 ரூபாய்க்கு மட்டை வாங்குறாங்க. அட்டைக்காரர் வந்து அட்டை உற்பத்தி இந்த இது பதப்படுத்துறதுக்காக குருநகரில் இருந்து நார்கோயிலேருந்து எல்லாம் வந்து இதை வாங்கி கொண்டு போகிறாங்க. இப்போ சும்மா இதை நாங்கள் போட்டு கொடுத்துறதை விட இப்படியே குவிச்சு வச்சுட்டு அவங்க விரைக்க கொடுத்தால் எங்களுக்கு அதே ஒரு வருமானம் பெறுது. மற்றது இந்த கேஸ் தட்டுப்பாடு கொஞ்ச நாள்ல எல்லாம் கேஸுகள் படிச்சு தட்டுப்பாடாகி அதுகளுக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு என்ற பிரச்சனையே இருக்காது. இங்கே அது ஒரு பிரச்சனை. மற்றது வேலி அடைக்கிறதுக்கு அதுகளுக்கெல்லாம் இங்கே உள்ளதிலே பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தாது மதிலண்டு இல்லை, இங்கே கூட தென்மராட்சியில் வந்து வேலிகள் தான் இருக்கும். ஒரு விஷயமா காட்டுறேன்னு வாங்க. எங்களோட தென்மராட்சியில் ஒரு கிணறு மாதிரி ஒரு சின்ன விஷயம் நாங்கள் உருவாக்கியிருப்போம் காணிகளுக்கு. என்னோட சொல்கிற ரெட்டி என்ன? இது நிலத்தொட்டி. நிலத்தொட்டி என்னத்துக்கு இது பயன்படுத்துறது? இது வேண்டாம், இந்த சுத்த வர இருக்கிற இடத்துல தோட்டம் செய்கிறதுக்கு தண்ணி அள்ளி ஊற்றுறதுக்கு சுலபமாக இருக்க வேண்டதுக்காக போட்டு பட்டையால் அள்ளி மோட்டரில் இருந்து இதுக்காக தண்ணி அடிச்சுட்டு அள்ளி ஊற்றுறது. எப்படி இருக்குமெண்டு யோசிச்சு பாருங்க. இந்த லைஃப் இந்த இணலுக்கு ஒரு வித்தியாசமான விவசாயம் செய்யலாம். இதில் பாருங்க, ஒரு அழகான மரம் ஒன்று நிற்குது. கேட்போம் ஐயாவே, இது என்ன மரம்? இது என்ன மரம் ஐயா? இது வந்து மலை இலந்தை. மலை இலந்தையா? புதுசாக இருக்குது பேர். புதுசானா இது மலை வேம்பு கேள்விப்பட்டிருக்கேன், மலை இலந்தை. இது வந்து நான் இந்தியாவுக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே இருந்து இந்த பழம் வாங்கி கொண்டு வந்தேன் நான். நீங்கள் வித்து போட்டு முளைச்சதா? நான் அதில் கொண்டு வந்த பழத்திலே எடுத்து போட்டு தான் இந்த மரம் உருவாக்கினது. எத்தனையோ விதைகளை போட்டு கிடைக்க 2 மரம் தான் உருவாகிருக்கு. இதுலேயே ஒன்று இருக்குது, மற்ற ஒன்று அங்கே இப்போ தான் காய்க்க துவங்கி இருக்கு. ரைட். இது இந்த பூவை இருக்கா பார்ப்போம் அப்படி என்று. காய் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. மலை இலந்தை என்ன பேர்? இலந்தையோ இலந்த பழத்தின் டேஸ்ட் இருக்கும் போல. இலந்த பழத்தின் டேஸ்ட் இருக்குது. இங்கே பழம் பெருசு. இது நெல்லிக்காய் அடக்கோ? விளிம்பி என்ன விளிம்பிலிக்காய் இருக்குது பாருங்க. அந்த காய் ஒன்று ஆஞ்சு காட்டுங்க. ஒன்று முத்தர். இது விட்டமின் சி தானே? என்ன விட்டமின் சி. மற்ற கறிக்கு பாவிக்கிறதுக்கு குழந்தை பிள்ளைன்னா ஒரு சாதாரண வயது உள்ள பிள்ளைகள் சும்மா வெறுமனே சாப்பிட்றதுக்கு புளிப்பு உள்ள ஒரு காய் பழம். விளிம்பிலிக்காய் எல்லாரும் மார்க்கெட்டில் பார்த்துருப்பினும் நீங்கள் இங்கே உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க. இதுகள் இங்கால வரும். என்ன இங்கால வார கஷ்டம் இல்லை, வருங்களோ? உருவாக்கினா வரும். முயற்சி வரும். ஒவ்வொரு சாதி மரங்கள் உண்டாக்கி இருக்கணும் நீட்டுக்கு. இது பெருமையில பலிகாமத்துலாம் இருக்கு. இங்கே தென்மராட்சி பகுதியில் இது இல்லை. ரைட்டு. விளிம்பிலிக்காய் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். புளி தானே? புளி கரைக்கு பாய்க்கிறதுக்கு நல்லது. புளி 2000 ரூபா விற்கிது. இது போடலாம் தானே? இது போடலாம். 4 காய் காணும் ஒரு கறிக்கு. நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு. இதில் ஒரு சின்ன மரம் உண்டாக்கி வச்சுக்காரு. என்னன்னு கேட்போம். என்ன அது? இது பிரண்டேன்னு சொல்கிறது. இதனுடைய மற்ற பேர் என்னென்னு சரியா தெரியல. இது எங்களோட பாவனையில் வந்து இதை பிரண்டேன்னு தான் சொல்கிறோம். இதில் இப்போ இவ்வளவு பகுதியும் நாங்கள் எடுத்து சம்பல் அரைக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய. சம்பல் அரைக்கலாமா? இது சம்பல் அரைக்கிறதுக்கு இந்த தண்டு எடுத்து பாவிக்கலாம். மூலிகைத்தன்மை நல்ல டேஸ்டாகவும் இருக்குது சம்பலுக்கு. தலை வச்சிருக்கிறார் ஐயா, சொல்லுங்க.
கத்தாழ உற்பத்தி வந்து முதல் கொஞ்ச காலமாக இதை பற்றியே நாடு முழுக்க பேசப்பட்டு வந்து உற்பத்தி எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் அறிவுறுத்தப்பட்டு எல்லாம் கொஞ்ச நாள் அதை நடைமுறைப்படுத்திக்கினா பிறகு அது அப்படியே இல்லாமல் போயிட்டுது. ஆனால் இது இந்த பயன்பாடு வந்து எத்தனையோ நோயாளிகளுக்கு இது உதவக்கூடிய ஒரு புற்றுநோய், கேன்சருக்கும் மற்றது சலரோகக்காரருக்கு மிகுந்த பயன்பாடு உள்ள ஒரு சாமான். ஆனால் இது சலரோகக்காரன் மட்டும்தான் சாப்பிட வேணும்னு நினச்சி மற்றவர்கள் இதை சாப்பிடுறது இல்லை. ஆனால் இப்போ ஒரு சில கடைகளில் இதை ஜூஸ் அடித்து கொடுக்குறோம், அலோவேரா ஜூஸ். இனி இது ஆறு குடித்தாலும் அது உடல் நலத்தை உருவாக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. மற்ற மலச்சிக்கல் அதுகள் எல்லாத்துக்கும், அல்சருக்கும் நல்லது, அல்சர் எல்லாத்துக்குமே பொதுவாக நல்லது. இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோ 200 ரூபாய் அளவில் நான் இதை கொடுத்துருக்குறேன். சோப் கம்பெனியும் எடுக்கிறதா என்ன? அது இருக்கலாம். நீங்கள் இது மருத்துவ தேவை கொடுத்துருக்குறீங்க. நான் ஜூஸ் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். 1 கிலோ 200 ரூபாய் வரையில் எடுக்கிறேன். நல்ல வளர்ந்த மரம் நல்ல முறையில் இருக்குமென்னு சொன்னால் 3 தண்டு 1 கிலோவுக்கு வரும். 3 தண்டே 1 கிலோவுக்கு வரும். இப்போ இதுகள் சாதாரணமாக இருக்கிறபடி இது ஒரு 5-6 தண்டு வரும். கத்தாழைக்கு உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர்? சோரன்னு சொல்கிறது. ஜெல் 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 உரிச்சுக்கு பாப்பம் எப்படி இருக்குமெண்டு. இதை சும்மாவும் சாப்பிட்றாரு. சரி, விழுங்க துண்டு துண்டாக வெட்டிட்டு அப்படியே விழுங்கினாலும் இந்த வாய்ப்புண்ணுக்கு வயிற்றால போடுறதுக்கு நல்ல மருந்து. சூப்பர். யாழ்ப்பாணத்தில் இப்போ பெரிய ஒரு பவுன் விலைக்கு விற்கிற சாமானண்டா இந்த தென்னை மரத்தால் விழுகிற தேங்காய். இதுக்குள்ள சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள். எந்த தேங்காய் பெருசாக இருக்கும், பொச்சு பெருசான தேங்காய் எல்லாம் உள்ளுக்கு தேங்காய் பெருசோ, அதுக்குள்ள உள்ளுக்கு நிறைய பூ வருமோ, உங்கள்கிட்ட கேட்போம் சந்தேகங்களை. சொல்லுங்கள், என்னது கண்டுபிடிக்கிறது? தேங்காய் பெருசாக இருந்தால் தான் தேங்காய் பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்குமெண்டு அல்லது நல்லா இதாக இருக்குமென்று சொல்ல முடியாது. சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்க. கிடக்கிறது தேங்காய்னா இது வந்து இந்த தேங்காயின் பெருசாக தெரியுது. அதே நேரத்தில் இந்த வெயிட்டும் கூடுதலாக இருக்கு. பெரிய தேங்காய் நல்லதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ இது இருக்குது சாதாரணமாக ஒரு சின்ன தேங்காய் தான். இதை விட இது சிறுசு. ஆனால் இதுவும் அதுவும் ஒரே வெயிட் இருக்கு. தேங்காய் வெயிட் ஒரே மாதிரி இருக்கும். இதே நேரத்தில் வேறு சில சின்ன தேங்காய்கள் வந்து வெயிட்டே இருக்காது. இது பார்க்க பெருசு மாதிரி இருக்கும், உள்ள வெயிட் இருக்காது. பொதுவாக மார்க்கெட் இல்லை. இதுகால கொஞ்சம் விலகுறவாக விற்கும், அவ்வளோதான். சரி, ஒரு நீண்ட காலத்தில் இந்த தென்னை சார்பாக பயிரிட்டு நிறைய தென்னம்பிள்ளைகளையும் நீங்கள் பராமரிக்கிற ஒரு விவசாயியா இந்த தேங்காய் உண்மையாயும் விலை விடுனது நிறைய பேர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். அது ஒரு வீடியோவே செய்ய நினச்சேன். தேங்காய் விலை உயர்ந்தா உற்பத்தி குறைஞ்சிட்டுது. இப்போ ஏன் குறைஞ்சது? அது மண் வளங்களாலேயோ அல்லது பராமரிப்பு பொறியாலேயோ இன்னும் வரையில மரங்களோட உற்பத்தி நோய் ஒன்று வந்தே இல்லை. அதாலேயாவும் இங்கே வரவும் இல்லை. அது வெளியாகத்துல அந்த நோய் வந்தது. அதுவும் பெருமளவில் பாதிப்பில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது இல்லாமலே போயிட்டுது. தானாயே அது இல்லாமல் போயிட்டுது. தென்னம்பிள்ளையே இப்படி பராமரிக்கணும்னு ஒரு தென்மராட்சி ஆக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எப்படி ஐயா பராமரிக்கணும்? இது என்ன பராமரிக்கிறது, நட்டதிலிருந்து ஒரு குறைஞ்சது 2 வருஷத்துக்கு நல்ல முறையில் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். அதுக்கு பிறகு இதில் இருந்து ஒரு 6 அடி தூரம் தள்ளி ஒரு கிடங்கு மாதிரி எடுத்து தேவையான அளவுக்கு குப்பையாலோ அல்லது பனம் ஓலையாலோ தாட்டு அதை பராமரிக்கணும். மற்றது காலத்துக்கு காலம் உழுகணும் நல்ல வடிவாக. தென்னை மரத்தில் அதிகப்படியான வேர் வந்துட்டுன்னு சொன்னால் தென்னை மரம் வளருமே தவிர காய்க்க மாட்டுது. அப்படியே அந்த வேரை அறுத்து சுத்த வர உழவணும். இது குறைஞ்சது 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா உழுது கொண்டு வர்றது நல்லது. தென்னை உண்மையாக ஊர் தென்னை அந்த எங்களோட பழைய இனம் எத்தனை வருஷத்தால் காய்க்கும்? வடிவா பார்த்தா பழைய இனம்னு சொன்னால் 6 வருஷம் செல்லும். 6 வரியத்தாலும் காய்க்கும். அந்த மரங்கள் வந்து நிலையாக நிற்கும். கனகாலத்துக்கு 50 வருஷத்துக்கு நிற்கும். செயற்கையாக உருவாக்கி இப்போ அந்த குறுகிய காலத்தில் காய்க்கிற வந்து குறுகிய காலத்தில் காய்ச்சி குறுகிய காலத்துலேயே அது பலன் இல்லாமல் போயிடும். மற்ற அந்த இங்கே தேவையான இந்த தென்னம்பிள்ளைக்கு சாமத்தியை எப்படி செய்கிறதோ வேறு அங்காள் பக்கம் வடமராட்சியோ இல்லை அப்படி செய்கிறதையோ அப்படி இந்த பூ அந்த பிள்ளை மாதிரி பார்த்து அது இந்த 1வது பாலை வரைக்கும் அப்படி ஏதோ செய்கிறதோ அது எனக்கு தெரியல. இங்கே செய்கிறவையா கேள்வி சில கிராமங்களில் செய்கிறோம். இப்போ இதில் ஒரு மரம் நிற்கிது. இது என்னன்னு பார்ப்போம். இது என்ன மரம்? இது கருவா மரம். இது அந்த இலையே அந்த வாசம் அடிக்குமோ? கருவா இலை பட்டை மரம் முழுது அந்த வாசம் தான் அடிக்குது. எல்லாமே வாசம் தான். கருவா வாசம் தான் அடிக்குது. இலையிலேயே அந்த தன்மை இருக்கும் தானே? எல்லாத்திலும் இருக்கும். கருவா மரம் நிற்கிது இங்கே. இதுலேயும் எனக்கு ஒரு புதுசாக இருக்கிற ஒரு மரம் ஒன்று தெரியுது. இதை பெரியும் கேட்போம் ஐயாட்ட. இது என்ன மரம் அண்ணா? இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறது. பட்டர் ஃப்ரூட்
காய்க்கும் பழம் காய்க்கும். ஓ பழம் காய்ச்சிருக்கா பழம்? இன்னும் காய்க்க துவங்க இல்லை. இதுவும் மங்கால மலைநாட்டு பக்கம் தான். அங்கே தான் வந்தது பட்டர் ஃப்ரூட். இதுன்ற பயன்களை சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த கொழுப்பு சத்தல் கூட இருக்குமோ, எண்ணெய் சத்து. இது கொழுப்பு சத்து உள்ளதும் மற்றது இதுவும் நோய்களுக்கு நல்ல மருந்தான சாமான் தான். பொதுவாக யாருண்டாலும் சாப்பிடக்கூடிய பழம் பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட். இது வந்து கொக்கோ மரம். கொக்கோ ஓ தேயிலை கோப்பி கொக்கோ ஏற்றுமதி பயிர். கொக்கோ கொக்கோ கண்டோ செய்யறது, சாக்லேட் செய்யறது. அது இதுதான் கொக்கோ மரம் மிடிசுவில்ல நிக்குது. இது நீங்கள் எல்லாம் அங்க இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? எல்லாம் கொண்டு வந்து தான் உருவாக்கினது. நல்ல நாள்ல இருந்து சும்மா இடம் பார்க்க போயிட்டு கண்டுகள் கொண்டு வந்தது. இது இப்போ பூக்கத்து வாங்கிட்டது. ஆனால் இன்னும் காய் வேற இல்லை. பூக்கத்து வாங்கிட்டது. பூக்க தொடங்கிட்டு உள்ளுக்கு தான் இருக்கு பூக்கள். நகராட்சின்னு சொன்னால் கட்டாயம் விவசாயம், அதை விட இந்த விலங்கு வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்புல உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டுகளை சொல்லுங்க. இது என்ன நம்ம பெந்தமோ இல்லை எங்கட ஊர்கோழி தானே? இது ஊர்கோழி. பெண்டம் உள்ளுக்கு நிற்குது அங்கே. இது என்ன தொடர்ச்சியாக நாங்கள் வளர்த்து கொண்டே வரோம். இது ஒரு பொழுதுபோக்கு, அதே நேரத்தில் வருமானம். எங்கட தேவைக்கு தேவையான அளவுக்கு எதுக்கும் பாய்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாக ஒரு பேட்டுக்கோழி எங்கட கைத்தீனில் வளர்ந்தா மேய்ச்சல்ல நின்றா எத்தனை முட்டை விடும் மாத்துக்கு? பேட்டுக்கோழி மேய்ச்சல் நல்ல மாதிரி இருக்குமென்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு ஒரு 10-15 முட்டை கூட மாத்துக்கிடும். மாத்துக்கிடும். இந்த நாக்களி புழு மற்றது கரையான் சாப்பிட்டா கூட விடுமாக்கும் என்ன? இல்லை நாக்களி குறையுமோ? குறையும். நாக்களி குறையும். மழை காலத்துலேயும் குறையும். மழை காலத்தில் முட்டைறது குறையும். குறையும். அந்த அந்த சிவப்பாக தெரிகிறது பெண்டம் கோழி. மற்ற அங்கே அதில் அந்த மஞ்சள், இந்த கீழே ஒரு கருப்பும் நிற்கிறது சப்பாத்து மாதிரி பெண்டங்கோழி. இது சாதாரணமாகவே ஒரு சோடி 5000 ரூபாய் வரையில் விற்பனை ஆகிற ஒரு பொருள். பெண்டம் 5000 ரூபாய்? சோடி 5000 ரூபா. சோடி 5000 ரூபா. நாங்கள் குஞ்சா வேண்டியக்குள்ளேயே 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ரைட் ரைட். அந்த குஞ்சே 3000 ரூபா. 3000 ரூபா. மற்றது அந்த ரெண்டினத்தையும் கலக்கக்கூடாது அப்படியே சொல்கிறவியோ? அந்த எச்சங்கள் கலந்தா பெருமளவில் கலக்காது. உண்டா விட்டாங்கன்னா கொத்துப்படம்ன்றதுக்காக அது கொஞ்சம் சின்ன ஹைபிரிட் தான். என்ன அது பழகிட்டு என்ன அது கொத்துப்படாது. ஓகே. இது வந்து ரம்ப பயிர். ரம்ப பயிர் இது வந்து வாசனைக்காக பாவிக்கிற ஒரு பிரியாணி அதுகளுக்கு பாவிக்கிற ஒரு இது கூட ஒரு 10 கொண்டு போனால் நல்ல காசு, நல்ல விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கு. இதுவும் கருவேப்பமில்லையும் தானே வெளிநாட்டில் டிமாண்ட். அங்கே விற்கக்கூடியதாக இருக்கிறது. கருவேப்பமில்லை சம விலையாகும். அங்கே கருவேப்பிலையே இல்லை. நான் இங்கே நாங்கள் சும்மா வேலி வழியை நிற்கிறோம். இங்கே இருந்து தான் கருவேப்பிலை. இப்போ மகளெல்லாம் இங்கேருந்து தான் பவுடர் பண்ணி கொண்டு போகணுவாங்க. அங்கே செட்டியானமாக்க கருவேப்பிலை ஆனால் கொண்டு போகவும் முடியாது. ஓ அதுகளும் கடன் செக்கிங் தடை அதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி நிற்கிது. தென்மராட்சியில் அன்னாசி பயிரிட்டு இருக்கணும் இந்த பெரிய காணிக்குள்ள. அது இந்த அனுபவங்களை கேட்போம் ஐயாட்ட. இந்த அன்னாசி வந்து நான் ஆரம்பத்தில் முதல் ஒரு 100 கண்டு தான் வாங்கி கொண்டு வந்து நட்டது. நீங்கள் உற்பத்தி ஆக்கினீங்க? அதில் இருந்து உற்பத்தி ஆக்கினது தான் இந்த இவ்வளவும். இதுக்கு மேலே அங்காளம் இருந்தது, அது சரியில்லைன்னு சொல்லி அழிச்சு போட்டோம். மற்றது இது வருஷம் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டே இருக்குது. இந்த கண்டிஷனை சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்கும்? நிழல் தேவையா? இது ஓரளவுக்கு நிழல் இருக்க வேணும். மற்றது தண்ணியும் ஓரளவுக்கு இருந்தால் காணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை போகுது? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் காய்க்கும். ஒரு மரம் ஒருக்கா தான் காய்க்கும். நீங்க அந்த கண்டு முதல் வருஷம் காய்ச்சது, அதுல இருந்து இதாண்ட சைட்டா கட்டறிஞ்சோன்னு வந்தது. சைட்டா முளை வரும். அந்த முளையை எடுத்து திருப்பி நட்டா திருப்பி வந்து இருக்கும். ஆனா இங்கடையால் இப்ப இன்னும் காய்க்கல. அடுத்து 2ஆம் கட்டு நான் நினைக்கிறேன் செய்கானா கிணத்தடியில வச்சு விட்டுட்டோம். செய்கானா மட்டும் இல்லை, பொதுவாக 2 வருஷத்துக்கு பிறகு தான் காய்க்கும் நட்டு. இல்ல நான் சொல்றேன் அந்த முதலாம் தரம் 2 வருஷத்துல காய்ச்சு அதுக்கு பிறகு காய்க்கல. இன்னும் அதுல அது காய்க்காது தானே? அது காய்க்காது. என்ன அது காய்க்காது? சரி. அப்ப அதை அழிக்க வேண்டிய ஒட்டு மரம் ஒருக்கா வாழைய மாதிரி ஒட்டுக்காத்தான் அது காய்க்கும். அப்படியே சங்கதி. அதுல இருந்து வர அந்த முளைகள் வந்து திருப்பி அதை புரிஞ்சு நாங்க நட்டாதான் முளைக்கும். அப்படி வச்சுருந்தா நட்டதுகள் தான் இதுகள். சைட்டால கட்டு வந்தது. அந்த கெட்டுகள் தான் திருப்பி நட்டு காய்க்குமே தவிர அந்த கெட்டு பொறுப்பா மண்ணில் இருக்குமா இருந்து சொன்னா அப்படியே வரும். அது மண்ணில் இல்லாமல் அந்தரத்தில் தாய்மரத்தில் ஒட்டி கொண்டு இருந்ததுன்னா அது காய்க்கவும் மாட்டுது, வளரவும் மாட்டுது. எவ்வளவு கொடுக்குறீங்களா அன்னாசி கிலோ? அன்னாசி பழம் கிலோ ஒன்று நான் கொடுக்கல, நான் காய்க்கலாம் கொடுக்குறேன். 250 ரூபா 350 ரூபா 300 ரூபா வரையே கொடுக்குற ஒரு பழம். அதான் இந்த இங்கே இருந்த ஒன்று வெளிநாட்டுக்கு தான் போகணுமெண்டு சில பேர் படியல் தர வழி யோசிப்போம். படிப்புக்கு இல்லை, சும்மா அங்கே போய் உழைப்போம்ண்டு படிக்கிறார்கள். அது விதிவிலக்கு.
அங்கே போய் உழைப்ப பண்ணி யோசிப்பினம் தானே. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இப்படி பெரிய அளவில் இதுகள் உற்பத்தி ஆகுற நீங்கள் ஒரு வயதானாலா? இது வந்து சாதாரணமாக யாருமே செய்யக்கூடிய ஒரு காணி இருந்தால் போதும், யாரெண்டாலும் செய்யக்கூடிய சாமான். இதுக்கு பெருசாக பராமரிப்பு உழைப்பு எதுவுமே தேவையில்லை. ஒருக்கா வச்சுட்டால் அதுக்கு தண்ணீர் வைக்கிறது மட்டும் பார்த்தா போதும். கிடையாது துப்புரவு செய்கிற அப்படியான இதுகளை செய்தால் காணும். இது நான் வச்சது கொஞ்சம் முறை புளையாக வச்சுட்டேன், அதால் இப்படி இருக்குது. ஆனால் இது ஒரு ஒழுங்கு முறையில் வருஷப்படி நட்டு இருந்தால் எங்களுக்கு அதுக்கு போக வர பராமரிக்க சுலபமாக இருக்கும். இல்லாட்டி இருக்கல போனால் எல்லாம் அறுத்து போடும், இல்லாடம் வட்டி போடும். சில பேர் சொல்கிற பாம்பு வருமெண்ட், அப்படி இல்லை. அப்போ பாம்பு வராது. பாம்புக்கும் வட்டி விட்டுருமே எப்படி? பாம்பு எங்கேயும் இருந்தானே பாம்புக்கு பேர். இப்போ இந்த மாதம் தான் இது அன்னாசி பூக்க துவங்குற காலம். இப்போ பூ ஆரம்பிச்சிட்டு ஒரு பேரம். இனி மற்ற தொடர்ந்து இப்படியே வரும். எப்போ ஆகும்? இப்போ இந்த மாதத்துல இருந்து தை பங்குனி சித்திரை வரையும் பூ வந்தோன்று இருக்கும். ஓ, ஆவணி புரட்டாசியில் இதை பிடுங்கக்கூடியதாக இருக்கும். ஆவணிலாம் பழமாக பிடுங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒன்று வந்திருக்கு, குறைஞ்சது ஒரு 25 காயாவது வருமென்று எதிர்பார்க்குறோம். அதே மாதிரிலாம் புதுசு ஆனபடியாக கொஞ்சம் பிந்தி பிந்தி தான் வரும். காணி இருந்தால் ஒன்றும் வேஸ்ட் ஆகுறது இல்லை. இதுவும் பிலிம்பிலி மரம் தான், பெரிய பெரிய காயல் மேலே இருக்குது. ஒன்றை காட்டுங்க. புதுநெல்ல பெரிய ஒரு காய் 20 ரூபா? இல்லை இல்லை, இது நிறைய கணக்கு கிலோ 150-200 ரூபாய் வரைலாம் கொடுக்கலாம். இதுவும் ஜூஸ் அடிக்கிறதுக்கு நல்ல சாமான். இதுவும் சிலரோ வேட்டக்காரருக்கு நல்ல மருந்து, தடிமன் சளி அதுகளுக்கும் நல்ல பாய்க்கக்கூடிய மருந்து. சாதாரணமாகவும் சாப்பிடலாம், ஜூஸ் அடியும் சாப்பிடலாம். அப்போ நீங்கள் வந்து பிஞ்சு நல்ல பழம். அது வேறு, அது உருண்டையானது வேறு இனம். இது சதுரம், இது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறது. ரைட் 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 ரைட். இது வேறு. அப்போ சாப்பிட்டது வேறு, இப்போ சாப்பிட்டது அது தனி புளிப்பு. அது கரைக்கு பாவிக்கிறது. இது இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்தது. ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். இது ஆரும் பாய்க்கக்கூடிய சுலமான ஜூஸுக்கு தான் இன்னும் நல்லது. முதல் காட்டினது வேறையாம், அது வேற விளிம்பிலியாம், இது வேற விளிம்பிலி. இதை சாப்பிடுவாங்க இப்படி டேஸ்ட்டு. இது வேறு தான். ஜூஸுக்கு நல்ல நல்ல தண்ணி பிடிக்கும், இனிப்பு. அது கொஞ்சம் கடும் புளி. அது புளி தானே, அது கரைக்கு பாய்க்கிறது தானே. எப்படி இருக்குங்கிற கிராமம்? எனக்கு முதல் ஃபார்முக்கு வந்து அப்படி என்று யோசிக்கிறேன். உண்மையாக இங்கே நல்லா பயிரிடலாம். இந்த குரங்கு சவங்கள் இல்லாடி அண்டைக்கெல்லாம் வந்து அவ்வளோ காய் அடிச்சு கொட்டி போட்டு இதையும் சாப்பிடுமே ஒன்றும் விடாது. எல்லாம் அடிச்சு கொட்டி எல்லாம் முழுத்தி அதை இதே தொட்டோடனே கொட்டுண்டுடும். குரங்கு இருக்கா பாய முழுக்காயும் கிலோ வெயிட் தானே, டக்குண்டு விழுந்துடும் பழம். இதில் ஒரு தாவரம் நிற்குது, என்னென்று கேட்போம் ஐயாட்ட. சொல்லுங்க. இது வந்து அன்னமுன்னான்னு சொல்கிறது. இந்தியாவிலேயே சீத்தாப்பழம்னு சொல்லுவேன். சீத்தாப்பழம் நல்ல சுவையான பழம். அதே நேரத்தில் இதுவும் ஒரு எண்ணம்னா, இது வேற இது வேற. இது பரங்கி எண்ணம்னான்னு சொல்கிறது. இது சிவப்பு பழம், அது பச்சை பழம். இது சிவப்பாக உள்ளுக்கு நிறைய மாப்பிடிப்புள்ள ஒரு பழம். இதுவும் எல்லாம் மருத்துவங்களுக்கு நல்ல, இதுவும் எல்லாமே பொதுவாக நல்ல மருந்து சாமான்கள்லாம். இங்கே வந்து பெரிய கிணறு, அதை காட்டணும். எவ்வளோ வாழம், இது எவ்வளோ வாழம் திட்டின்னு? 32 அடிக்கு. 32 அடியா? இந்த உலண்டியால் அழுறத எவ்வளோ ஆரோக்கியம், அதுகளை சொல்லுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே மோட்டரை போட்டாச்சு, சுவிட்ச் அமர்த்தியாச்சு, குளிச்சாச்சு. இது பழைய ஆட்களுக்கு அந்த கையெல்லாம் ஸ்ட்ராங் இல்லை. அது இந்த அனுபவங்களை சொல்லுங்க. இது இப்போ கரண்ட் நின்றா இப்படியோ தண்ணி அள்ளி தான் குளிக்கவும் வேணும் குடிக்கவும் வேணும். கரண்ட்டை நம்பலாது, கரண்ட்டை நம்பலாது. ஆனால் இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை 4 வேளை தண்ணி மேலே வந்துடும். வெளிநாளில் இருக்கிற ஆட்களுக்கு ஆசையாக இருக்கும் முந்தி எப்படி அள்ளி குளிச்சதுன்னு சொல்லி. விஷயம் முடிஞ்சது. கரண்ட் நின்றாலும் எல்லா விஷயமும் நடக்கும். எல்லாருக்குமே ராசவள்ளிக்கிழங்கு சரியான விருப்பம். அது எப்படி இருக்கும், அது மரம் எப்படி இருக்கும்னு கன பேருக்கு தெரியாது. ரோஸ் கலராக நல்லா அவிச்சு இனிப்போட சாப்பிட பால் விட்டு அந்த மாதிரி இருக்கும். இது இந்த ஐடியாக்களை ஐயாட்ட கேட்போம், என்ன மாதிரி விளக்கங்கள். இப்போ இந்த ராசவள்ளி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. கிழங்கு கீழே இருக்குது மண்ணுக்குள்ளே. இந்த கொடி வழியே காயல் இருக்கும். உந்த காய்க்கு என்ன பேர்? இது ராசவள்ளிக்கு தான் அதே இது. அது மண்ணுக்குள்ளே இருக்குது, இது கொடியில் காய்க்கிறது. இதுவும் சாப்பாடு விதைலாங்க. இது விதைக்கும் எடுக்கலாம், சாப்பிடவும் எடுக்கலாம். சும்மா இருக்கா சொட்டு உறைஞ்சி காட்டுங்க ஒன்றில் அந்த கலருக்கு. இங்கே பார்த்தீங்களா எப்படி கலர் ரெண்டு?
உது நட்டா வரும் என்ன இந்த கிழங்கு நடா திரும்ப கிழங்கு வரும். நல்ல வடிவா செய்ய பண்ணா 1/2 கிலோக்கு மேல நிக்குமே கிழங்கு. சாதாரணமாக ஒரு 1/4 கிலோ கிழங்கு நட்டால் மண் வாசியை பொறுத்து இப்போ இந்த எங்கள் இடத்த விட பலிகாம பகுதியில்னு சொன்னால் ஒரு கிழங்கு கிட்டத்தட்ட 5-6 கிலோவுக்கு மேலே கூட வரும். செம்பாட்டுக்கு செம்பாட்டு பக்கத்தில் பெரிய முழு மாதிரி நல்ல வடிவாக இருக்கும் பார்க்கவும். இங்கே வந்து கொஞ்சம் மைல் பிடிப்பாக இருக்கும். முந்தி கொஞ்ச நாள் பெரிய விளையாட்டு காட்டின ஒரு பயிர் எங்களுக்கு நிறைய விலையும் வித்தாது கொண்டு வந்தாலும் இப்பவும் மஞ்சள் சொல்லுங்க அதை பற்றி. மஞ்சள் இது வந்து இப்போவும் 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிற ஒரு பயிர், ஒரு கிழங்கு. ஆனால் இந்த கிழங்கு சாதாரணமாக நாங்கள் வீட்டிலே இப்படியே வச்சு உருவாக்கிட்டாலே ஒரு கிழங்கு நட்டுட்டாலே குறைஞ்சது ஒரு 150-200 கிராம் மஞ்சள் எடுக்க முடியும். இன்றைக்கு ஒரு 10 கிராம் மஞ்சள் 50 ரூபாய்க்கு வாங்க வேணும். ஒரு 6 மாதத்தில் இதனுடைய கிழங்கு எடுக்க முடியும். இப்போ இது எங்களோட கிழங்கு இப்போ கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. ஒரு வருஷம் கூட நாங்கள் மஞ்சள் விலைக்கு வாங்கினது கிடையாது. எங்களோட தேவைக்கும் மேலதிகமாக எங்களை விரும்பின ஆட்கள் தேவையான ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கும் தேவையான அளவுக்கு வருமானம் இந்த இதில் வருகிறது. இது வந்து கங்குன் கீரை. இந்த கீரையும் நல்ல சத்துள்ள சாமான், சுகமாக உருவாக்கக்கூடியது. ஆட்டுப்புழுக்க எரு போட்டுக்கிறீங்களா? ஆட்டுப்புழுக்க இதுகள் போட்டு கொத்திட்டு வச்சு விட்டா சரி. ஆடு மாடு வளர்க்குறபடியா அதை இதுக்கு ரொட்டேட் பண்ணலாம் பசலையில். சாதாரணமாக தென்மராட்சியில் வந்து இந்த மழை காலத்துக்கு விறகு பௌத்திரம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருப்பீங்க. அதுக்கு விறகுகள் இருக்கும். மழை விடாமல் வச்சுட்டு தேவையான நேரம் போய் இதண்டலாம். இஞ்சால ஆட்டுக்கொட்டில் இது கரும்பு. இந்த கரும்பு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு முறை நல்லூர் கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு சின்ன துண்டு அதுவே 150 ரூபா சொன்னாங்க. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்குறதுக்கு அந்த விலையில் இருந்தது. அந்த இதை பார்த்துட்டு தான் உடனே வந்து நான் வீட்டில் அதை நடவாக்கணும்னு சொல்லி நடாத்து பெருமளவில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் அழிஞ்சிட்டுது. இப்போ இது புதுசாக உருவாக்கி இருக்கிறேன். இது செங்கரும்பு. மார்க்கெட் இல்லை. செங்கரும்பு இது மொத்தமாக பெரும் நல்ல கனவு உள்ளது. ஒவ்வொரு முறையிலேயும் ஒவ்வொரு கண்டு உருவாக்கலாம். உருவாக்கலாம். யாரும் பெரிய பெரிய யானை கொய்யா அதுகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கொய்யா உள்ள அந்த சிவப்பதல்ல, சிவப்பு பழம். இதுவும் கேன்சர் வருத்தத்துக்கு நல்லது. இந்த இதுக்குள்ள இங்கே ஒன்று கிடாக்குது ஆஞ்சு காட்டும். இது பழமோ பிஞ்சாக இருக்கணும். பேரும் கடிச்சு கடிச்ச பிஞ்சு. ஆனால் இந்த உள்ளுக்கு சிவப்பு பாருங்க. ரோஸ் கலராக வருமே என்ன. இந்த கொய்யா இப்போ இல்லை, குறைவு. எங்களுடைய ஒரு கண்டு தான் நம்மளை வச்சு நிற்குது. அழிஞ்சிது. நான் பாம்புக்குள்ள கொய்யா பழம் விற்றதே நான் தானே. இந்த கொய்யா பழம் விற்று தான் இந்த மதுரை எல்லாம் கட்டினாங்க. முதல் கட்டினது இது தொட்டி. என்ன நீங்கள் காட்டி வச்சுக்கீங்கன்னா இதுவும் தொட்டி தான். இதுவும் தேவைக்கு சும்மா அடிச்சு போட்டு இதுக்கு நேரம் மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நேர மோட்டர். இந்த இது வந்து ரம்புட்டான் பழம். இது மலைநாட்டா எல்லா ஐட்டமும் வச்சுருக்கீங்க. எல்லாம் இருக்குது. இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது தான் காய் வரணும். எனவே நிறைய விவசாயம் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஏழுமான வரைக்கும் காண்பிச்சிருப்போம். இந்த வளர்கிற தலைமுறைக்கு இவ்வளோ பயிர்களை உண்டாக்கி ஒரு தனிய கட்ஸாக இருக்கிற ஒரு ஆளாக என்ன ஆலோசனை சொல்லுவீங்க விவசாயம் சார்பாக? விவசாயம் சார்பான்னு சொன்னால் என்ன, விவசாயம் செய்யணுன்றது வந்து விருப்பமாக செய்யணும். விருப்பமாக செய்தால் தான் அதை உண்மையாக செய்ய முடியும். இது சும்மா பொழுதுபோக்காக செய்தால் அதில் பலனும் கிடையாது, செய்யவும் முடியாது. தொடர்ச்சியாக செய்யணும், அதை பராமரிக்கணும், அதில் உள்ள கவனமாக இருக்கணும். இருந்தால் விவசாயத்தை செய்யலாம், வருமானமாகுதுங்கிற தேவைக்கு உதவுது. நிச்சயமா. எனவே கிராமத்து வாழ்க்கையை நேசிக்கிறாக்களுக்கு இந்த காணொலி ஒரு சுவாரஸ்யமான காணொலியா இருந்திருக்கும். அதுலேயும் வந்து முக்கியமா பிள்ளைகளை அவரவர்கள விருப்பத்துக்கு அவரவர்கள கல்வி தொழில்சார் நடவடிக்கைகளுக்கு விட்டுட்டு தன்னிறைவோட வாழக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்கிற இந்த தென்மராட்சி மக்கள். அவர்கள் விவசாயத்தோடு எப்படி பின்னி பிணைஞ்சு ஒரு இருக்கிற நிலப்பரப்பில் எவ்வளோ தூரம் பயிர் செய்து ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியில் சந்திக்கும் முறை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.